தாம்பரம் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சித் தலைவர் மற்றும் MLA MH ஜவஹருல்லா கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும், திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வலுப்பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். மேலும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான கல்வி நிதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணத்தையும் அவர் விமர்சித்தார். நிகழ்ச்சியில் MLA SR ராஜா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் மாவட்ட செயலாளர் அகமது அவர்களே, அப்துல் ரஹீம் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மத்தியில் நோன்புகளுக்கு வாழ்க்கை வழங்க வருகை தந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பாபநாசம் சட்டமன்றத்துடைய உறுப்பினர் ஏற்பாடு செய்த அத்தனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஜாகூப் அவர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்த கோரிக்கை 2 வன்னியரசு அவர்கள் முன்மொழித்து 1 மறந்துவிட்டு அதுவும் சேர்த்துக் கொள்கிறது என்று சொல்லி அவரும் அமர்ந்திருக்கிறார். இந்த 2 பேரும் பேசும்போதும் நம்முடைய பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் அமைதியாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். காரணம், பொதுவாக ஒரு 20 நாள் கழித்து தான் இந்த விழாவெல்லாம் நடைபெறும். தேர்தல் இந்த காரணத்தினால் யாகூப் அவர்கள் முன்கூட்டியே இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் நேரிடத்திலே ஒரு கேள்வி நேரத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், அவர் அமைச்சர் இவர் சட்டமன்ற கட்சியின் தலைவராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கையை நிறைவேற்ற என்று சொன்னார். அதற்கு அமைச்சர் நேரு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியது, நீங்கள் ஒரு இயக்கத்துடைய தலைவர், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் மீது தலைவருக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருக்கிறது. நீங்கள் கோரிக்கை வைத்துதான் இந்த அரசு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று நான் வாக்களிப்பதாக நான் அதைதான் இப்போது பிரித்து சொல்லக்கூடிய கட்டாயத்திலே ஈடுபட்டிருக்கிறேன். யாருக்கு அவர்கள் கஸ்தூர்பாய் நகரில் இருக்கின்ற பள்ளி குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு சிறிய ஜமாத்து கட்டப்பட்டு அதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கிறது. அதை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டது, நீங்கள்லாம் யார் எத்தனை பேருக்கு ராஜா சாஹிப் பற்றி தெரியாது. நான் தாமரம் ராஜா மொழியிலிருந்து பணியாற்றி அவரிடத்தில் வியாபாரம் செய்ய கற்றுக்கொண்டு அவருக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், எந்த காலத்திலும் நான் ராஜா சாஹிப் வழங்க மாட்டேன், அந்த சமுதாயத்தையும் வழங்க மாட்டேன். இதுவரை நான் யாருக்கும் எப்பொழுதுமே ஒரு சீர்கூட நடத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் வைத்த அந்த கோரிக்கையை
கண்டிப்பாக நானே யாருக்கும் அவர்களும் பேசி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து தருவோம் என்பதை நல்ல நாளில் தெரிவித்துக் இன்னொரு கருத்தையும் இந்த மண்டபம் ஏற்கனவே வசதி இல்லை என்ற ஒரு பணியாக சொல்லியிருந்தார். தேர்தல் நேரத்தில் பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த மண்டபத்தை இடித்துவிட்டு புதிய மண்டபம் கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக வெகு விரைவில் டெம்பரரியாக இயற்கையப்பட சொல்லி அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த மண்டபத்தை முழுமையாக மாற்றி புதிய மண்டபத்தை இஸ்லாமிய மக்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு வசதியோடு நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மண்டபத்தை வருகின்ற தேர்தல் காலத்திலே என்னுடைய முழு தகவல்களையும் பயன்படுத்தி செய்து தருகின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே நான் நிறைவேற்றி கடற்படுகிறேன். இன்னொரு மட்டும் சொன்னாரு, சின்ன இடம் விளையாட்டு தேர்தல் என்று சொன்னார். அந்த சென்னை எனக்கு இன்னும் சரியாக முழுமையாக தெரியவில்லை. அதை கூர்ந்து ஆராய்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தர முடியும் என்ற ஒரு நிலை வந்தால் நேரு சொன்ன கருத்தான், இது உங்கள் அரசு, உங்களுக்காக இருக்கின்ற அரசு, கண்டிப்பாக அதையும் நிறைவேற்றி தருவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் அருமை கருதி நான் அத்தனை பேருமே சால்வை அணிவிக்க முடியாது. தலைவர் சொல்கிறார், தாமதம் என்ற தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செய்கிறேன். குறுகிய காலத்திலே மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு ஆட்சியாளர்களுக்கும் மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய அந்த நூல் இந்த மண்டல கொடுத்தவருக்கு மிக சரியாக தெரியும். அண்ணன் அண்ணனுக்கு எடுத்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாக்கியிருக்கின்ற மனிதநேய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், தாம்பரம் மாவட்ட உறுப்பினர் அருமை சகோதரர் யாக்கூப் அவர்கள் இந்த நிகழ்வினை பங்கு கொண்டு இங்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாம்பரம் மாநகர செயலாளர், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்கினிய சகோதரர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் லண்ணியரசு அவர்கள், இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி அவர்கள், 4ஆம் மண்டல குழு தலைவர் ராமராஜ் அவர்கள், இந்த நிகழ்வில் நேரத்தின் அருமை கருதி பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே, பெரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீண்டும் தலைவர்களின் பேரோடு தெரியப்படும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்முடைய மாநில முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி மிக சிறப்பான முறையில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத முஸ்லிம் சமூகத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் அந்த பட்டியலிடணும்னா நீண்ட நேரமாகிவிடும். அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் போலாமா?
சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நாள்தோறும் பலப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. 2 முறை முதலமைச்சராகவும் 1 முறை துணை முதலமைச்சராகவும் இருந்த நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதை வரவேற்கிறோம். இப்படியாக நாள்தோறும் பலம் பொருந்தி வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அமோகமான வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் என்பதில் ஏழ்முனை அளவு கூட சந்தேகமில்லை. இந்த ஆட்சியினுடைய நற்பலன்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சென்று சேர்ந்திருக்கிறது. இதற்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி வருவதற்கு வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்பார்கள் என்பதில் வேறு கருத்து இருக்க முடியாது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணமாக இருக்கிறார். தொடர்ந்து ஐநா மன்றத்தினால் காசாவிலும் மேற்கு கரையிலும் அதாவது பாலஸ்தீனத்திலும் நடைபெற்று வருவது மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2ஆம் முறையாக சமீப காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்றிருப்பது அஹிம்சையை போதிக்கக்கூடிய காந்தியடிகளை தலகர்த்தராக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோக செயல் என்றே மன்னிக்க முடியும். நெத்தன்யாகு அங்கு தேர்தலை சந்திக்கின்றார். ஒரு நாட்டின் பிரதமர் வேறு ஒரு நாட்டின் தேர்தல் பரப்புரைக்காக வேண்டி பயணம் சென்றிருப்பது, அதை பிரைவேட் விசிட் தனிப்பட்ட பயணம் என்று இஸ்ரேலி பிரதமர் நெத்தன்யாகு வர்ணித்திருக்கிறார். தனிப்பட்ட பயணம் என்றால் நெத்தன்யாவுக்கு தேர்தல் பரப்புரை செய்வதற்காக வேண்டி திரு மோடி அவர்கள் அங்கு சென்றிருப்பது நாட்டிற்கு உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. 50 ஆண்டுகள் எதிரும் புதிருமாக இருந்த அதிமுக திமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைஞ்சது. ஒரு கூட்டணி கட்சியாக இணைஞ்சிருந்தா மக்கள் எவரும் இருப்பாங்க. ஒரு கட்சியிலே இணைக்கப்பட்டிருக்காரு. இது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பாஜக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக, ஏன் அதற்கு முன்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் கூட தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடை தான் தொடர்ந்து செய்து வருகிறார். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாடு இன்று இந்தியாவிலே கல்வியிலே முன்னணி மாநிலமாக இருக்கிறது. அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்காக வேண்டி நமக்கு தர வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு மோடி அரசு மறுக்கின்றது. இப்படியான தமிழ்நாட்டின் விரோதமாக பாஜக செயல்படும் போது அதனுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்திருப்பதை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட நிச்சயமாக வன்மையாக கண்டித்திருப்பார். அந்த வழியிலே தான் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு திமுகவில் தன்னை
இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முடிவாகும். எடப்பாடி பிஜேபிய வலிமையா எதிர்த்தாரு. அப்போ கூட பன்னீர்செல்வம் மோடி சொல்லிதான், அமித்ஷா சொல்லிதான் நாங்க ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு நெருக்கமானவர் இன்னைக்கு பிஜேபி நினைக்கிறீங்க? இன்றைக்கு பாஜகவினுடைய பாசிச தன்மையை, தமிழ்நாட்டுக்கு விரோதமான அந்த போக்கை அவர் நன்கு உணர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். எனவே அதை வரவேற்க வேண்டும். தொகுதி பங்கீடு வாங்கிடுவீங்களா? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. எங்களுடைய தேவைகளை, அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை, தொகுதி ரீதியான கோரிக்கைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் TR பாலு MP அவர்கள் தலைமையிலான அந்த குழுவிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறோம். 5 தொகுதியில் 3 தொகுதியாச்சு கண்டிப்பா நீங்க அடைவீங்களா? அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதாவது கூட்டணியில குறைஞ்சது 2 சீட்டுக்கு கீழே தான் கொடுப்பாங்கன்னு சமூக வலைதளத்துல ஒரு தகவல். சமூக வலைதளத்துல பரவுறதெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய செய்தியாளரா நீங்க? நன்றி. முக்கிய எதிர்கட்சி தாவேகாவோட சொந்த விஷயம் கேட்கக்கூடாது. இப்படி பொதுவாக அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அது தனிப்பட்ட விஷயம்.